வணக்கம். வாங்க நாம இன்னைக்கு மத்தேயு அதிகாரம் 21க்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். இயேசுவோட கடைசி நாட்கள்ல ஜெருசலேம்ல நடந்த சம்பவங்கள் அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய மோதலா மாறுச்சுங்கிறத பத்தி தான் நாம பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம நேரடியா அந்த இடத்துக்கே போயிடலாம். ஜெருசலேம், அதுவும் இயேசுவோட கடைசி வாரம். காத்திலே ஒரு விதமான பதற்றம். நடக்க போற ஒவ்வொரு சின்ன விஷயமும் ஒரு பெரிய மோதலை நோக்கி நகருது. இங்க ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. எப்படிங்க ஊரே கொண்டாடின ஒரு ராஜா வெறும் கொஞ்ச நாள்ல தேடப்படுற குற்றவாளி மாதிரி ஆகுறாரு? இந்த கேள்விக்கான பதில் தான் நாம பார்க்க போற ஒவ்வொரு நிகழ்வுக்குள்ளேயும் ஒளிஞ்சிருக்கு. சரி, முதல் காட்சிக்குள்ள போலாம். இயேசு நகரத்துக்குள்ள வராரு. ஆனா பாருங்க, ஒரே நிகழ்வுக்கு ரெண்டு விதமான அப்படியே எதிரெதிரான ரியாக்ஷன்ஸ். ஒரு பக்கம் கொண்டாட்டம், இன்னொரு பக்கம் சதி. இயேசு எப்படி வராருன்னு பாருங்க. ஒரு கழுத மேல, ரொம்ப எளிமையா. இது பல வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுற மாதிரி இருந்துச்சு. இதை பார்த்த மக்கள் என்ன பண்றாங்க? அவங்க துணிகளை வழியில விரிக்கிறாங்க, ஓலைகளை பிடிச்சுக்கிட்டு ஓசன்னா அப்படின்னு கத்துறாங்க. இந்த ஓசன்னாங்கிற வார்த்தைக்கு இப்பவே எங்களை காப்பாத்துன்னு அர்த்தம். சோ இது வெறும் ஒரு கொண்டாட்ட கூச்சல் இல்ல, அவங்க மனசுல இருந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வெளிப்பாடு. இப்ப இந்த ரெண்டு தரப்போட எதிர்வினையும் கொஞ்சம் பாருங்க. ஒரு பக்கம் மக்கள் கொண்டாட்டத்துல இருக்காங்க, இன்னொரு பக்கம் மதத் தலைவர்களுக்குள்ள ஒருவிதமான குழப்பமும் பதற்றமும் உருவாகுது. ஒரே நிகழ்வு தான், ஆனா அங்க ரெண்டு வேற வேற உலகம் உருவாகிடுச்சு. இங்க நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இயேசுவோட வருகை ஏற்கனவே சமூகத்துல இருந்த பிரிவுகளை இன்னும் ஆழமாக்குச்சு. ஒரு குரூப்புக்கு அவர் நம்பிக்கையா தெரிஞ்சாரு, ஆனா இன்னொரு குரூப்புக்கு அவரே ஒரு பெரிய அச்சுறுத்தலா தெரிஞ்சாரு. இப்போ கதை அடுத்த கட்டத்துக்கு போகுது. இங்க தான் இயேசு முதல் முறையா அதிகாரத்தை நேரடியா தன் கையில எடுக்கிறாரு. ஒரு நேரடி மோதலுக்கே தயாராகிறாரு. அதுவும் எங்க? அந்த தேவாலயத்திலேயே. அவரோட செயல்களை பாருங்க. இது ஏதோ திடீர்னு வந்த கோபம் இல்ல, ரொம்ப திட்டமிட்ட மாதிரி இருக்கு. முதல்ல தேவாலயத்துக்குள்ள போறாரு, அங்க வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தவங்கள விரட்டுறாரு, அவங்க மேசைகள் எல்லாம் தட்டி விடுறாரு. கடைசியா அந்த இடத்த ஜெப வீடுன்னு அறிவிக்கிறாரு. ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவரோட அதிகாரத்தை அங்க அப்பட்டமா காட்டுது. அவர் ஏன் இதை செஞ்சாரு? இந்த கேள்விக்கு அவரோட வார்த்தைகளே பதில் சொல்லுது. புனிதமான இடத்துல நடந்துகிட்டு இருந்த ஊழலுக்கு எதிரா இது ஒரு நேரடி சவால். அந்த இடத்தோட உண்மையான நோக்கத்தை, அதாவது அது ஒரு ஜெப வீடுங்கிறத அவர் திரும்பவும் நிலைநாட்டுறாரு. தேவாலயத்தை சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் என்ன நடக்குது பாருங்க. அங்க குணப்படுத்துதல் நடக்குது, சின்ன புள்ளைங்க அவரை புகழ்றாங்க. ஆனா இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் தலைவர்களோட கோபத்தை இன்னும் அதிகமாக்குது. இதிலிருந்து என்ன தெரியுது? இந்த தேவாலய சுத்திகரிப்புங்கிறது இயேசு தன்னோட தெய்வீக அதிகாரத்தை சந்தேகத்துக்கே இடமில்லாம நிரூபிச்ச ஒரு தருணம். இந்த அதிகாரம்தான் அவங்க கோபத்துக்கு மூல காரணம். நேரடி மோதல்ல இருந்து இப்ப நம்ம வார்த்தைகள் மூலமான மோதலுக்கு வரோம். இயேசுவோட உவமைகள் வெறும் கதைகள் இல்ல, அது வெளிவேஷத்தை கிழிக்கிற கூர்மையான ஆயுதங்களா மாறுது. இந்த காஞ்சு போன அத்திமரத்தை எடுத்துக்கலாம். இது ஒரு பவர்ஃபுல்லான சிம்பிள். வெளிய பார்க்க இலையெல்லாம் இருக்கு, பழம் இருக்கும்னு தோணும், ஆனா உள்ள ஒண்ணுமே இல்ல. இதுதான் வெளிவேஷம். அதாவது வெளிய பார்க்க ரொம்ப பக்திமானா தெரிஞ்சுட்டு உள்ளுக்குள்ள எந்த உண்மையான ஈடுபாடும் இல்லாதவங்கள இது குறிக்குது. வெளியே ஒன்று உள்ளே ஒன்றுங்கிற மாதிரி. அடுத்தது இந்த ரெண்டு மகன்களோட உவமை. இது இன்னும் நேரடியான ஒரு ஒப்பீடு. சரின்னு சொல்லிட்டு வேலை செய்யாம இருந்த மகனை விட முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறமா மனசு மாறி வேலை செஞ்ச மகன்தான் சிறந்தவன்னு சொல்றாரு. இது மத தலைவர்களுக்கு நேரடியா விழுந்த அடி மாதிரி இருந்துச்சு. அடுத்து பொல்லாத குத்தகைக்காரங்கள் உவமை. இந்த கதையோட போக்க பாருங்க. மோதல் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா உச்சத்துக்கு போகுதுன்னு புரியும். முதல்ல வர்ற ஊழியர்களை அடிக்கிறாங்க, ரெண்டாவதா வர்றவங்கள கொல்றாங்க, கடைசியா உரிமையாளரோட மகனையே கொன்னுடுறாங்க. இது கடவுளோட தீர்க்கதரிசிகளை நிராகரிச்சு கடைசியில அவரோட மகனையே நிராகரிச்சதற்கான ஒரு குறியீடு. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இயேசு சொன்ன கதைகள் எல்லாம் தங்களை பத்தி தானே அந்த மதத் தலைவர்களுக்கு நல்லாவே புரிஞ்சுது. இது அவங்க கோபத்தை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. சோ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது இதுதான். இயேசுவோட ஓமைகள் வெறும் கதைகள் இல்ல, அது அதிகாரத்தோட முகமூடிய கிழிக்கிற கூர்மையான ஆயுதங்கள். உண்மை வெளியே வந்ததும் எதிர்ப்பு இன்னும் பயங்கரமா மாறுச்சு. இப்ப நாம ஒரு நேரடியான அதிகார போட்டிக்கு வந்துட்டோம். இயேசுவ மக்கள் முன்னாடி தர்ம சங்கடத்துல மாட்டி விடணும், அவரோட பேச்சை வச்சு அவரை கைது பண்ணணும்னு தலைவர்கள் ஒரு திட்டம் போடுறாங்க. அவங்க ஒரு கேள்வியை கேட்கறாங்க. நீங்க எந்த அதிகாரத்துல இதெல்லாம் செய்யறீங்க? உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாருன்னு? இத பாருங்க, இது உண்மையை தெரிஞ்சுக்க கேட்கிற கேள்வி இல்ல, அவரை எப்படியாவது சிக்க வைக்கணும்னு புது இடத்துல போட்ட ஒரு பொறி. ஆனா இயேசு என்ன பண்றாரு பாருங்க. அவங்க கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லாம அவங்களையே திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறாரு. யோவான் ஸ்நானகனோட அதிகாரம் கடவுள் கிட்ட இருந்து வந்துச்சா இல்ல மனுஷங்க கிட்ட இருந்து வந்துச்சான்னு. இது அவங்கள ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தள்ளிடுச்சு.
ஆமான்னு சொன்னாலும் தப்பு, இல்லைன்னு சொன்னாலும் தப்பு. அவங்களோட பதில் மௌனம். ஒண்ணுமே பேசல. அவங்க பதில் சொல்ல மறுத்தது மக்கள் முன்னாடி அவங்களோட உண்மையான முகத்தை காட்டிடுச்சு. இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒண்ணு மட்டும் தெளிவாயிடுச்சு. இயேசுவை பேசி ஜெயிக்க முடியாதுன்னு தலைவர்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அதனால அவங்க அடுத்த கட்டமா சதித்திட்டங்கள் பக்கம் நகர ஆரம்பிச்சாங்க. இப்போ நாம மோதலோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இது ரொம்ப ஆபத்தான கட்டம். இங்கதான் அவங்க கோவம் ஒரு சதி திட்டமா மாறுது. இதுக்கப்புறம் பின்வாங்கவே முடியாத ஒரு புள்ளிக்கு வந்துட்டாங்க. இந்த அதிகாரத்தோட இறுதியில நிலைமை ரொம்ப தெளிவா இருக்கு. அவங்களோட ஒரே குறிக்கோள் இயேசுவை கைது பண்ணணும். ஆனா அவங்களுக்கு இருந்த ஒரே தடை மக்கள் கூட்டம். ஏன்னா மக்கள் அவரை ஒரு தீர்க்கதரிசியா பார்த்தாங்க. சோ இப்ப அவங்க வெறுமனே கோவமா இல்ல, அவரை கைது பண்றதுக்கு ரொம்ப தீவிரமா திட்டம் தீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மோதல் அதோட உச்சத்தை தொட்டுடுச்சு. நாம பார்த்த இந்த எல்லா நிகழ்வுகளும் நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. உண்மையும் அதிகாரமும் நேருக்கு நேர் சந்திக்கும்போது அடுத்து என்ன நடக்கும்? இந்த கேள்வி இந்த அதிகாரத்தோட மட்டும் நிக்காம காலம் கடந்த ஒரு பெரிய சிந்தனைக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. கேட்டார், எதிர்ப்பு வந்தாலும் அவர் நின்றார். உண்மையின் பாதையில் முன்னே சென்றார். கழுதை மேல் இயேசு நகரம் வந்தார். மக்கள் எல்லாம் கைகளை உயர்த்தினார். பனை இலைகள் பாதையில் விழுந்தது. ஓசன்னா என்ற குரல் முழங்கியது. ஆனால் சிலர் கோபம் கொண்டார்கள். அவரின் உண்மை மனதை காய்ச்சியது. இயேசு ராஜா பயமின்றி நின்றார். தேவராஜ்யம் பற்றி சொல்லினார். ஓசன்னா ஓசன்னா இயேசு ராஜா வந்தார். ஓசன்னா ஓசன்னா ஜெயத்தின் குரல் கேட்டார். எதிர்ப்பு வந்தாலும் அவர் நின்றார். உண்மையின் பாதையில் முன்னே சென்றார். ஆலயத்துக்கு இயேசு சென்றார். அங்கிருந்த தவறை நீக்கினார். ஜெப வீட்டை சந்தையாக்காதே என்று உரக்க அவர் சொன்னாரே. குருடரும் நோயாளியும் வந்தார்கள். அவரின் கையில் சுகம் பெற்றார்கள். சிறுவர்கள் எல்லாம் பாடினர். இயேசுவை ராஜா என்று போற்றினர். அதிகாரிகள் கேள்வி கேட்டார்கள். உன் அதிகாரம் எங்கே என்றார்கள். ஆனால் உண்மை அவரை வெளிப்படுத்தியது. பொய்யான மனம் தோல்வி அடைந்தது. இயேசு சொன்னார் துணிவுடன், தேவராஜ்யம் உண்மையுடன். பழம் தருவோர் வாழ்வார்கள். உண்மை வழியில் நடப்பார்கள். ஓசன்னா ஓசன்னா இயேசு ராஜா வந்தார். ஓசன்னா ஓசன்னா ஜெயத்தின் குரல் கேட்டார். எதிர்ப்பு வந்தார்.